வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் உதய் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் தம்ப்நெயில் டைட்டில்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. திருமால்பூர்லேருந்து காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணம் போகிறோம். சென்னை பீச் ஞாபகம் வருது. ஏன்னா வந்து நான் சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். ஸோ 1 மணிக்கு ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகும் போட்டிருக்கு. பட் கொஞ்சம் டைம் இல்லை, இப்போ தான் 12:50 ஆகுது, இன்னும் ட்ரெயினே வரல. அண்ட் போன வீடியோவில் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, கரெக்டாக நான் 50 சப்ஸ்கிரைப் 100 வியூஸ் ஏறாதுன்னு நான் பார்த்தேன். பட் ஏறிடுச்சு. சரிங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் அண்ட் சப்போர்ட் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலேருந்து நான் வந்து நிறையாவே கவர் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, காஞ்சிபுரம் திருமால்பூர் வழியாக தான் போகிறோம். கிட்டத்தட்ட இப்போ 1 மணிக்குனா 1 மணிக்கு கிளம்புறதுனா 4:30 மணி வரைக்கும் தான் அங்கே ரீச் ஆகும். ஓகேங்களா, இப்போ பார்ப்போம் நம்ம டயத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கரெக்டாக ஓட்டுறாங்களான்னு பார்ப்போம். ஓட்டுறாங்களா, அதுக்கு டிரைவர் சீட்லாம் பார்க்க முடியாது. அண்ட் டைம் கரெக்டாக பிக்கப் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அங்கேஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் போன வீடியோவில், அதாவது ரயில் மியூசியம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1 hour கிட்ட எடுத்திருக்கேன். எனக்கே நான் சொல்கிறேன், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, வீடியோ யாராவதுமா ஏற்றுருக்கேன், எப்படி வந்திருக்குன்னு எனக்கே தெரியல. பட் எடிட்டிங் பண்ணால் தான் தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நான் நினச்ச மாதிரி 1 hour கிட்ட வந்திருக்கு. பார்த்துருப்பேன், பாதியிலேருந்து பார்த்துருப்பீங்க, பாதி பேர் ஃபில்லாக இருந்து பார்த்துருப்பீங்க, என்னன்னு தெரில. பட் வியூஸ் ஏறி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கேன். வீடியோ பார்க்குற முன்னாடி முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Tambaram, Chengalpet, Kanchipuram and Thirumalpur will be arriving shortly on platform number 3. காஞ்சிபுரம்லேருந்து அரக்கோணம் போகிற ட்ரெயின் தோ வந்தாச்சு கைஸ். விண்டோ வந்து இப்படி கிடச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த விண்டோவில் நம்ம பிளாக் பண்ண முடியாது, ஸ்டெப்பில் இந்த இடத்துல பிளாக் பண்ணுற மாதிரி வருது. கைஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு ரிவர்சிங் இருக்குது. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டுலேருந்து ரிவர்சிங் இருக்குது. அண்ட் இங்கேருந்து சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் நான் மெயினான ஸ்டேஷன் மட்டும் நான் கவர் பண்ணுறேன். பட் நான் ஃபுல் ஸ்டேஷன் கவர் பண்ணல. மெயினான ஸ்டேஷன் மட்டும் ஒரு சென்னை போர்ட், பார்க் ஸ்டேஷன், சென்ட் தாமஸ் போர்ட், அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஷன்ஸ் வந்து நான் கவர் பண்ணுறேன். செங்கல்பட்டுலேருந்து ரிவர்சிங் பார்ப்போம். பட் இன்ஜினால் டிரைவர் மட்டும் தான் மாற்றுவாங்க. பட் ஓகேங்களா கைஸ், கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை பீச்சிலேருந்து வேளச்சேரிக்கு போகிற ட்ராக் வந்து இன்னும் சரி பண்ணலை. அதுக்கு தான் நம்ம வந்து சென்னை பீச்சிலேருந்து வேளச்சேரி போகிற வரைக்கும் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சிந்தாதிரிப்பேட்லேருந்து வேளச்சேரிக்கு போகிற ஒரு ட்ரெயின் இருக்குது கைஸ். பார்க் ஸ்டேஷன் வச்சு
கைஸ் இன்றைக்கி சாட்டர்டேனால ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம ட்ரெயின் ஏறி இருக்கோம்ல. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரெயின் வந்து கொஞ்சம் ரொம்பவே காலியாக போகுது. மோஸ்ட்டாக சென்னை பார்க் ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன் கூட்டமாக ஏறுவாங்க. பட் இன்றைக்கி என்னன்னு தெரில. கைஸ் நம்ம வ்ளாக் பண்ணுற டைட்டில் எவ்வளோ கிளைமேட் நல்லா இருக்குது பாருங்களேன். அப்படியே அந்த மவுண்டன் சூப்பராக தெரியுது பாருங்கள். வீட்டுக்கு போய் என்ன வேலை இல்லடா வந்துடா. ஈவினிங்கா மேரேஜ் ஒன்று, மேரேஜ்டா ஈவினிங்கா திருக்கோன்றம் வேற ஏப்பலாம்.
அதானே வர 7 மணில கேம்பில் இருந்தால் தானே உன்னை பிக்கப் பண்ண நம்ம வீட்டுக்கா. ஆட்டோ கிளம்பிச்சா? பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நெல்லை போகுது. ஆட்டோலே அவன் வீடியோ கேட்டு வந்துட்டு போகக்கூடாது, கேட்க வரணும் பாலா சார் வெயிட் பண்ண சொல்லி மீட்டிங்கில். நீ பாலா சார் பிறந்த நாள் தான் அவங்க அப்படித்தான் சொல்ல. இறங்க போகிறேன் போட்டோம். நான் லாஸ்ட்டில் வரேன். ஆ சரி சரி. பொறுமை பொறுமை. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சென்னை பீச்லேருந்து தாம்பரம் வரைக்கும், தாம்பரத்துலேருந்து செங்கல்பேட்டு வரைக்கும் சுத்தமாக என்னால் வீடியோ எடுக்க முடியல கைஸ். பாதி கேப்சர் தான் வீடியோ எடுக்க முடியுது. செம்ம கூட்டம் கைஸ். இந்த க்ரௌடு பார்த்தாலே தெரில, அவ்வளோ கூட்டம். ஸோ பாதி பேர் செங்கல்பேட்டு, தாம்பரம், சிங்கப்பெருமாள் கோயில், ஸோ இந்த மாதிரி சரௌண்டிங் ஸ்டாப்ஸில் வந்து நிறைய பேர் இல்லை தான் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த vlog எப்படி வந்திருக்குன்னு எனக்கே தெரியல, இப்போவும் தெரில தான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சிங் தராங்க. எங்கேருந்து செங்கல்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிளாட்ஃபார்ம் 1லேருந்து கடைசி அந்த எண்டு போட்டுருக்காங்களே, எண்டிங் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து செங்கல்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் தராங்க. ஸோ ரிவர்சல் தந்து அதேமாதிரி நம்ம காஞ்சிபுரம், திருமால்பூர்லேருந்து கவர் பண்ணலாம். இன்னும் ட்ரெயின் கூட்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வீடியோவே எடுக்க முடியல கைஸ். நிறைய பேர் இருக்காங்களே, எப்படி பேசுகிறது, எப்படி வீடியோ எடுக்கிறது சுத்தமாக எனக்கு தெரியல. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஷை டைப்பாக ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. சரி சார், அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிறேன். 7, 6, 5, 1 செங்கல்பட்டு காஞ்சிபுரம் எக்ஸ்பிரஸ் வழி சென்னை எக்மோர் அரக்கோணம் ரேணிகுண்டா ஜங்ஷன் 15 மணி 35 நிமிடங்களுக்கு நடைமேடை 5 இருந்து புறப்படும்.
நம்ம வரும்போது அந்த வழியாக தான் வந்தோம்.
எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒரே கலராக வச்சுருக்கேன், அந்த ப்ளூ கலர். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளைமேட்டுக்கும் ஃபுல் க்ரீனிஷ் ஏரியாவுக்கும் சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு எப்படி சொல்கிற, ஒரு கேரளாவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த ரூட்டில். கைஸ் டவுனும் சரி, காஞ்சிபுரம் பைபாஸும் சரி, ரெண்டுமே பேரலாக தான் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ஐங்கேஸ் சென்னை பீச்சிலேருந்து லாங்கஸ்டான ட்ரெயின் இது தான் சொல்லலாம். பிகாஸ் இந்த ட்ரெயின் வந்து 1 to 2 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகுது சென்னை பீச்சிலேருந்து அரக்கோணம் வரைக்கும்.
அண்ட் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்தாச்சு. கைஸ் சென்னை டு காஞ்சிபுரத்துலேருந்து செம்மையாக இருக்குது கைஸ். அதாவது சென்னை பீச்சிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு செம்மையாக ஒரு க்ரீனிஷாக ஒரு ரூட்டு நல்லா இருக்குது இந்த ரூட்டில். ஆனால் சில எக்ஸ்பிரஸ் வந்து கொஞ்சம் வரும், சில எக்ஸ்பிரஸ் வராது. அண்ட் இந்த லோக்கல் மெமோ ட்ரெயின் வந்து ஹால்ட் ஆகும், நிறைய ஸ்டேஷனில் ஹால்ட் ஆகும். ஒரு ஆஃப்டர்நூன் ட்ரெயினாக நீங்கள் நல்லா சூஸ் பண்ணிட்டு ஒரு நல்லா ட்ராவல் பண்ணுவேன். செம்மையாக இருக்குது இந்த கிரீனிஷ் ஏரியா, சூப்பராக இருக்குது இந்த ரூட்டு, காஞ்சிபுரம் ரூட்டு அண்ட் திருமால்பூர் ரூட்டு. நெக்ஸ்ட் ஸ்டாப் திருமால்பூர். வழியாக இங்கே நிற்காத வண்டி செல்ல உள்ளது. அது மிக விரைவாக கடக்க உள்ளதால் பயணிகள் நடைமேடையிலிருந்து பாதுகாப்பான தூரத்தில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நான் சில ஸ்டேஷனில் நிற்காம நான் சரியாமல் பேசாமல் இருந்திருப்பேன். பிகாஸ் நான் வந்து இந்த ரூட் நல்லா இருக்கிறதுனால தான் நான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்காக. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து தக்காளம். ஸோ தக்காளம் ஸ்டாப்பில் வந்து 2 ட்ராக் பிரியுது. ஒன்று வந்து காட்பாடி பெங்களூர் போகிற லைனு, இன்னொன்று வந்து அரக்கோணம் லைன். ஓகேங்களா, அரக்கோணம் ஆவடி அம்பத்தூர் அதுக்குள்ள ஒரு ரூட். ஓகேங்களா, நம்ம செகண்ட் லைனில் தான் அரக்கோணம் ஆவடி சொன்னால அம்பத்தூர் அந்த லைனில் தான் இப்போ இந்த ட்ரெயின் விட போகிறாங்க. அண்ட் கைஸ் மறக்காமல் இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் கைஸ் காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் ஈஸ்ட். ஸோ இந்த ரூட் ஃபுல்லாக அது செங்கல்பேட்டு காஞ்சிபுரம் இந்த ரூட் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது கைஸ். ஆப்போசிட்டில் வந்து கூட்ஸ் ட்ரெயின் போகுது. ஓகேங்களா. ஓகேவா. அண்ட் சென்னை பீச்லேருந்து காஞ்சிபுரம் ஈஸ்ட் காஞ்சிபுரம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த சீனியர்ஸ் ஃபுல்லாக அது இப்போ பின்னாடி கூட நல்லா அழகாக இருக்குது. அண்ட் சில ஸ்டேஷன்ஸ் கூட ஒரு எப்படி சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரளா ஸ்டேஷன்ஸ் எப்படி சொல்கிறது, கேரளாவில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ் பார்த்துருக்கீங்களா, சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து
ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு கிளம்புது. 1 மணிக்கு கிளம்பி 4 மணிக்கு 4:30க்கு சேரும். 4 மணி இல்லை, இங்கே 4:25 ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ மேபி 4:30க்கு 4:40 பேர் சேர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இன்னும் தக்கோலம் ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்து தான் ட்ராக் இருக்குது ஓகேங்களா. கேஸ் சைடில் போகிறேன். ஸோ இந்தந்த ட்ரெயினில் தான் இந்தந்த ட்ரெயின் வந்து இந்த ரூட் ஃபுல்லாக கவர் ஆகுது ஓகேங்களா. டைமிங்கோட போகிறேன், பார்த்துக்கோங்க ஓகேங்களா. கைஸ், காஞ்சிபுரோட டவுன் எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். ரோடு சூப்பராக இருக்குது கைஸ். ரோடு அந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் கைஸ், இதுக்கடுத்து தான் நம்ம இந்த அரக்கோணம் ட்ராக் பிரிய போகுது.
அந்த லைன் தான் திருத்தணி போகிற லைனு. திருத்தணி, ரேணிகுண்டா, திருப்பதி, ஸோ அதுக்கு லைன் யூஸ் பண்ணிப்பாங்க. டோட்டலாக சொல்ல போனால் ஆந்திரா போகிற லைன் அந்த அப்படி சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஆந்திரா போகிற லைன் ஃபுல்லாக அதில் க்ராஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கைஸ் எப்படியோ ட்ராவல் பண்ணிட்டு நம்ம சென்னை பீச்சிலேருந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த வழியாக திருமால்பூர் வழியாக வந்தாச்சு. எங்கே அரக்கோணம் வந்திருக்கோம் கைஸ். ஸோ கடைசியாக இந்த ரூட் செம்ம ரூட் கைஸ். எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். 1 மணிக்கு கிளம்புது எனக்கு ட்ரெயின். எக்மோர்லேருந்து பீச்சிலேருந்து கிளம்புது 1 மணிக்கு ஓகேங்களா. அண்ட் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா வந்து 30 ருபீஸ் தான் ஓகேங்களா. ஒரு ஆளுக்கு 30 ருபீஸ். அண்ட் நீங்கள் வந்து டிக்கெட் கவுண்டரில் போய்ட்டு அரக்கோணம்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா ஆவடி, அம்பத்தூர் அந்த லைனில் தந்துடுவாங்க. நீங்கள் அரக்கோணம், திருமால்பூர், காஞ்சிபுரம் இந்த ரூட் சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டிக்கெட் போட்டு தருவாங்க ஓகேங்களா. எங்கேஸ் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு vlog வீடியோ, அதாவது ட்ராவல் vlog வீடியோ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ட்ராவல் vlog வீடியோ சென்னை பீச்லேருந்து காஞ்சிபுரம்லேருந்து அரக்கோணம் வரைக்கும் ஓகேங்களா. ஸோ எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த vlog. அதே மாதிரி ட்ரெயின் வந்து பீச் ஸ்டேஷன் மறுபடியும் பீச் போகுது. நான் வந்த ட்ரெயின் ரொம்ப பிஸி கைஸ். பாவம் இந்த ட்ரெயின் ரொம்ப டயர்ட் ஆகிடுவான். அண்ட் அதே மாதிரி நான் சரியாக கொஞ்சம் பேசவே இல்லை. அங்கேங்க நான் நடுவில் பேசணும், பட் நான் பேசவே இல்லை. ஃபஸ்ட் திங் வந்து க்ரௌடாக இருந்தது. செகண்ட் திங் வந்து இந்த ஃபுல் நேச்சர், அதாவது இந்த க்ரீனிஷ் ஃபுல்லாக நல்லா இருந்தது, அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களை கேப்சர் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் நான் வந்து எதுவும் பேசாமல் ஸோ லாஸ்ட்டாக பேசிக்கலாம், நடுவில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டினியூவாக இந்த vlog நான் கண்டினியூ பண்ணேன். நான் இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சூப்பரான vlog உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. ஓகேவா கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை கைஸ்.